இதுதான் நம்ம விதி, இனி எதையும் மாத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்டோட என்ட்ரி. ஃபார்முக்குள்ள வர முடியலனாலும் அவங்க சாப்பிடுற சாப்பாடுல ஒரு போனை வச்சு ஹீரோயினுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அதுல வீடியோ கால் பண்ணி பேசுறா, எனக்கு எதுவும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன், நம்மளோட பிளானை ஃபைனல் கேம் அப்ப நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட இன்னொரு பக்கம் ஷனலும் மேக்ஸும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அப்புறம் தான் ஷனலுக்கு மேக்ஸ பிடிச்சிருக்குங்கிற விஷயமும் தெரிய வருது. ஃபைனல் கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹீரோயின் ஜெயிச்சு முன்னோக்கி போக, செகண்ட் ரவுண்ட்ல ஷனல் ஜெயிச்சு முன்னோக்கி போறா. தேர்ட் ரவுண்ட்ல மிச்சம் இருக்கிறது 4 பேர் தான். ஹீரோயின் முன்னோக்கி போயிட ஃபைனல் ரவுண்டுக்கு ஹீரோயினும் ஷனலும் மட்டும் தான் இருக்காங்க. மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சைன் போடுற மாதிரி இந்த சர்க்கிளான இடத்துல ஏறி போய் பெரிய பெண்ணை வச்சு சைன் போடணும். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஆளா மேல போயிடுறாங்க. ஆனா சைன் போடுறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துட ஷனல் சைன் போட்டு கேம்ல ஃபர்ஸ்ட் அவ வின் பண்ணிடுறா. ஹீரோயின் செகண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பா ஷனல் சன்னை தான் செலக்ட் பண்ணுவா. ஹீரோயினால சன் கூட சேர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எதிர்பார்க்காத விதமா ஷனல் மேக்ஸை செலக்ட் பண்ணிடுறா. இப்போ செகண்ட் ஆளா இருக்கிற ஹீரோயின் தாராளமா சன்னை செலக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க.